வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மூலம் இரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு தற்போது செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மனநல பிரச்சனைகளில் உள்ளோரை அக்கறையுடன் அணுகி மீட்டெடுப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிருக்கு இன்னும் 2 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் குரூப் ஏ பிரிவில் இந்தியா இன்றிரவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்புறவு நாடுகளாக திகழ்வதோடு இயற்கையான ஒத்துழைப்பு பங்களிப்பு நாடுகளாக திகழ்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இரு நாடுகள் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மூலம் இரு நாடுகளின் திறன் மேலும் வலுப்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் வளமான, பாதுகாப்பான, பிரகாசமான எதிர்காலத்திற்காக அதிபர் டிரம்புடன் இணைந்து செயலாற்ற இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை களைய இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் நெருக்கடி நிலை உருவானதை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. நேபாளத்தில் வன்முறைகள் குறித்து கவலை வெளியிட்ட பிரதமர் அந்நாட்டில் அமைதி திரும்ப அங்குள்ள மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இதனிடையே நேபாளத்திற்கு தற்போது செல்வதை இந்தியர்கள் ஒத்தி போட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் தங்கள் வசிப்பிடங்களிலேயே இருக்குமாறும் வீதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் நேபாளத்தில் உள்ள உயரதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை அங்குள்ள இந்தியர்கள் செவிமடுத்து அதற்கேற்ப செயலாற்ற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உதவி தேவைப்படுபவர்கள் காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனிடையே நேபாளத்தை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த கூடுதல் காவல்துறையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தற்கொலை எண்ணங்களுடன் அமைதியான போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு அண்மையும் அக்கறையும் தேவை என்பதை இத்தினம் நமக்கு உணர்த்துவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். மனவலியில் உள்ள இத்தகையோரை நாம் மீட்டெடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்கொலை விவரிப்பை மாற்றுவது என்ற இந்த ஆண்டின் கருப்பொருள் மனக்கவலைகளை குறைத்தல், தேவையானோருக்கு தோள் நிற்பதன் அவசியத்தை விரிவாக புலப்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார். அன்புடனும் புரிதலுடனும் பாதுகாப்பான, நம்பிக்கையான உலகை அனைவருக்கும் நாம் உருவாக்கி தர முடியும் என்று திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி தேசிய மனநலம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சர்வதேச அளவில் ஆண்டுதோறும் 7,20,000 பேர் தற்கொலையால் உயிரிழப்பதாக தரவுகள் தெரிவிக்கும் நிலையில் இவற்றை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மனநலம் சார்ந்த சுகாதாரத்துறைகள் முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றன. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று இது தொடர்பான துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். நாமக்கல்லில் தற்கொலை தடுப்பு தின பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் பிரச்சனைகளை கையாளும் போது மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையின் அவசியத்தை மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். புதுதில்லியில் இன்று ஓய்வூதியதாரர் குறைதீர் நாள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை களைய சம்பந்தப்பட்ட துறைகள் உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த குறைதீர்ப்பு முகாமிற்கு பின்னர் அவர் தம் பிரச்சனைகள் களையப்பட்டதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த தேசமாக நம் நாடு உருவாக அர்ப்பணிப்புடன் செயலாற்ற குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதி பூண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் உரையாற்றிய அவர், தமது வெற்றி தேசிய கொள்கையின் அடிப்படையில் கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டார். திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் வெற்றியை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற காவலர் தின விழாவில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் தலைமையில் காவலர் தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
மத்திய அரசின் அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் வரும் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் இதில் அறிவிக்கப்பட்ட 2 அடுக்கு வரி, வீட்டு உபயோக பொருட்களின் வரி குறைப்பு போன்ற நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்று திருச்சிராப்பள்ளி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலகத்தின் உதவி ஆணையர் திரு டி சங்கர் தெரிவிக்கின்றார். பொருட்கள் மீதான வரி குறைப்பால் பல பொருட்களின் விலை குறைவதால் விலைவாசி முதலில் கட்டுக்குள் வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கான வாழ்க்கை தரம் இதன் மூலம் நிச்சயமாக மேம்படும். சிறு மற்றும் குறு தொழில் செய்வோருக்கான சுமை வெகு அளவில் குறையும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறியீடு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரி ஏய்ப்பும் கணிசமாக குறையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் 2 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் இதுவரை 1,15,00,000 மகளிர் உரிமை தொகை பெறுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கான பாலத்தில் கீறல் விழுந்த கண்ணாடி அகற்றப்பட்டு புதியது போடப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பராமரிப்பு பணிகளின் போது சுத்தியல் தவறி விழுந்ததால் சிறிய கீறல் ஏற்பட்டதாக கூறினார். இந்த பாலத்தை கட்டிய நிறுவனம் 10 ஆண்டுகள் இதனை பராமரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கண்ணாடி இடைப்பாலம் 2 மீட்டர் நீளம், 2.4 சைபர் அகலம், 55 மில்லிமீட்டர் திக்னஸ். அது எப்பயுமே ஒண்ணுமே ஆகாது. 2500 கிலோ தாங்கும் திறன் கொண்டது. 35 பேர் நின்னா கூட அந்த கண்ணாடிக்கு ஒண்ணும் ஆகாது. அதனுடைய தாங்கும் திறன் அந்த அளவுக்கு வலுவாக தரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று தொடங்குவதாக இருந்த MBBS BDS படிப்புகளுக்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய மருத்துவ கலந்தாய்விற்கான தேதி நீட்டிக்கப்பட்டதால் இந்நடவடிக்கை. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் ராட்சத பாறை மற்றும் மரம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து இன்று சிறிது நேரம் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இன்று காலை 20வது கொண்டை ஊசி விளைவில் ராட்சத பாறை மரங்களோடு சாலையில் விழுந்தது. சிதறிய பாறைகள் பள்ளத்திற்கு உருண்டு சென்றதால் பெயர் பலகை மற்றும் இரும்பு தடுப்பு வேலிகள் பலத்த சேதமடைந்துள்ளன. இதனால் உதகையிலிருந்து மசினகுடி, மைசூர், முதுமலை சென்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. பேருந்தில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக சாலையில் கிடந்த மரங்கள் மற்றும் கற்களை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைத்தனர். உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் தடுப்பு சுவர் அமைத்து சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன். கள்ளக்குறிச்சியில் அஞ்சல் துறை சார்பாக ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணாக்கருக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். துபாயில் நடைபெறும் 17வது ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் குரூப் ஏ பிரிவில் இந்தியா இன்றிரவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது. சீன ஹாங்ஸூவில் நடைபெறும் 11வது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ருத்தபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மூலம் இரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு தற்போது செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மனநல பிரச்சனைகளில் உள்ளோரை அக்கறையுடன் அணுகி மீட்டெடுப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிருக்கு இன்னும் 2 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் குரூப் ஏ பிரிவில் இந்தியா இன்றிரவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.